இன்றைக்கி மார்னிங்கே திவாகருக்கு அலங்காரம்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க திவ்யா. கழுத்தில் பாலை போட்டு விட்டுட்டு தலையை சீவி விட்டுக்கிட்டு என்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே வினோத் என்ன சொல்கிறாருன்னா, மாட்டு பொங்கலுக்கு மாடு ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாட்டுக்கு ஃபுல்லாக நாங்கள் மேக்கப்லாம் போட்டு விட்டாச்சு, கொம்பு மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு அவங்களே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னமோ தேடிட்டு இருக்காங்க குனிஞ்சி. உடனே திவாகர் என்ன செய்கிறாருன்னா, உடனே குனிஞ்சி திவ்யாவோட ஃபேஸை பார்க்குறாரு. திவாகரை திவ்யா கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் கண்ணாடி பார்த்து அவங்க பாட்டுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல கலையரசனும் இருக்காங்க. திவ்யா கிட்ட வந்து திவாகர் ஒன்றுன்னா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் திவ்யா எதுக்குமே பதில் சொல்லலை. திவ்யா எதுவுமே கண்டுக்கலை. உடனே திவாகர் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் பார்த்தா அவர் பின்னாடியே கலையரசனும் போயிட்டு திவாகர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மளிகை பூலாம் போட்டாச்சுல்ல, இதுக்கு மேலே திவ்யா கிட்ட போய் நீங்கள் பாட்டு பாடுங்க, சாமத்தில் வார சாமந்தி பூ தாரேன் அப்படின்னு பாடுங்க அப்படின்னு கலையரசன் சொல்கிறாரு. இந்த இடத்துல கலையரசன் இப்படி ஒரு வேலையை பார்க்குறாரு. உடனே திவாகர் திவ்யா கிட்ட நம்ம பாடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இவர் வரதை பார்த்த உடனே திவ்யா டக்குன்னு செப்பலை போட்டுக்கிட்டு அந்த ரூமை விட்டுட்டு வேகமாக போயிடுறாங்க. உடனே திவாகர் சொல்கிறாரு, என்ன இந்த பிள்ளை இப்படி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை எனி டைம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஓரக்கடலில் உங்களை பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கலையரசன் சொல்கிறாரு. கலையரசனுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல. யாரால நீங்கள் நிறையா சிரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபன் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, நான் வினோத்தால் தான் அதிகமாக சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திவாகரும் சிரிக்க வச்சுருக்காங்க. ஆனால் வினோத்தன்னா சூப்பராக கவுண்டர் போடுவார், அதுக்கு நான் அதிகமாக சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திவாகர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த டாஸ்க்குக்காக மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இதுக்கு மேலே பேச மாட்டேன், உங்களால் நான் அதிகமாக சிரிச்சிருக்கேன் தான் அப்படின்னு திவாகர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ என்கிட்ட பேசலான்னு பின்னாடியே போவார். அந்த இடத்த விட்டு திவ்யா ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, திவாகரை பார்த்து யாருடைய ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணி நீங்கள் பேசாதீங்க, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா திவாகருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கலையரசன் வந்துட்டு வினோத்கிட்ட போய் சொல்கிறாரு, திவாகர் திவ்யாவை இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுணும், அதையும் திரும்ப திரும்ப செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்லுவார். ஏற்கனவே வினோத்திட்ட வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க, பாருங்கள் இவர் என்னை பின்னாடியே ரொம்ப சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வினோத்தை இப்படி சொல்கிறாங்க போல இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.